ஹாய், இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனும் ரைஸும் சேம் குவான்டிட்டி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 250 கிராம்ஸ் சிக்கன், 250 கிராம்ஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி வெட்டியிருக்கேன். 1 கப் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாஃப்ரான் கலர், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 இன்ச் பட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சமாக ஒரு 5-6 ஸ்லைசஸ் மட்டும் சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கலாம் இந்த எண்ணெயில். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு மீதி இருக்க வெங்காயத்தையும் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்தி இது நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்கிற புதினா தலை, அப்புறம் கொத்தமல்லி தலை இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் புளிப்பில்லாத தயிர் தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் இதோடு சேர்த்து போகிறோம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். சைட் பை சைடு நம்ம அரிசியை பாதி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் போட்டுக்கோங்க. அது பாதி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்திருந்தா 1 கப் தண்ணி. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சாஃப்ரான் கலர் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம்லேயே இருக்கட்டும். ஜாஸ்தி வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் சுண்டும், ஆனால் அரிசி வேகாது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ரைஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது பாதி வெந்திருக்கும். இப்போ இந்த ரைஸையும் சிக்கன் கிரேவியும் ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கு மேலே குக்கர் வச்சுட்டு அதில் இந்த சிக்கன் கிரேவியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம பாதி வேக வச்சுருக்கிற சாதத்தை போட்டுடலாம் மேலே.
இது ஃபுல்லாக கலந்துராதீங்க. ரைஸ் மேலாப்பில் தான் இருக்கணும். அதே சமயம் கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். அதனால் மேலாப்பில் இருக்கிற அந்த கிரேவியோட மட்டும் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் கீழே போகாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி அதுக்கு மேலே சுடு தண்ணி காய வச்சு வச்சுருங்க. ஸோ தட் அந்த ரைஸ் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். பிரியாணி நல்லா அருமையாக தயாராகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது கிரேவியும் ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.